மனித நிலையிலிருந்து இறைநிலை நோக்கி மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வுக்கு மனதளவில் எப்படி தயாராகலாம், இதுதான் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது Day 12 of 100 Days about யோகா. ஸோ சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸில் ஒரு நாளைக்கு 60,000 to 70,000 எண்ணங்கள் வரதா சொல்கிறாங்க. நம்ம மனசு பார்த்திங்கன்னா எப்போ பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் எப்போ தாவிக்கிட்டே ஒரு ஜம்பிங் இதில் நடந்துக்கிட்டே இருக்குது அதோட எண்ணங்கள். இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற ஒரு குழந்தைய, தேவையில்லாத ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிற குழந்தைய ஒரு ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்மளை பார்த்துட்டு ஏன் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆக்ஷனை கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். ஒரு கட்டத்தில் அப்படியே அமைதியாக உட்காரும். அதே போல் ஒரு குழந்தை கூட தான் நம்ம மனசை ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து எப்போ பார்த்தாலும் இந்த வேவரி ஃபார்மில் இருக்கிற அந்த மைண்டை தேர்ட் பர்சனாக இருந்து ஒரு பிஸி ரோட்டில் இருக்கும் போது வண்டி போயிட்டோம் வந்துக்கிட்டோம் இருக்குது, அந்த வண்டியை வெஹிக்கிளை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் மனசோட எண்ணங்களை அமைதியாக டெய்லி ஒரு 10 நிமிஷம், எந்த தியானமும் தெரியல, எந்த மூச்சு பயிற்சியும் தெரியலனா கூட ஜஸ்ட்டு உங்களோட எண்ணங்களை கவனிங்க, வாட்ச் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பயிற்சியோட ஈடுபட கொஞ்ச நாளில் எண்ணங்களோட ரேட்டு கம்மியாகி அதுக்கப்புறம் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போவீங்க. அந்த ஒரு தன்மை நாம் மனித நிலையிலிருந்து இறைநிலை அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யோகாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா, ஃபாலோ பண்ணுங்கள்.